90s தொகுப்பாளர் அப்படின்னு சொன்னதுமே சிலரோட முகம் டக்குனு ஞாபகத்துக்கு வந்துடும். அதில் ஒருத்தவங்க தான் நட்சத்திரா. இவங்க தன்னோட தெளிவான தமிழ் உச்சரிப்பாலும் அழகாலும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க. அந்த வகையில் 2014 வானவில் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தந்தி டிவியில் தொகுத்து வழங்கி தொகுப்பாளராக அறிமுகமானாங்க. சன் சிங்கர் அப்படிங்கிற இசை நிகழ்ச்சியை இவங்க தொகுத்து வழங்கினாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள்லேயே வாணிராணி அப்படிங்கிற சீரியலில் ருத்ரா கேரக்டர் மூலமாக சின்னத்திரையில் நடிகையாக காலடி எடுத்து வச்சாங்க. இந்த சீரியலுக்கு அப்புறம் தான் இவங்களோட நடிப்பு பார்த்த குஷ்பு இவங்களுக்கு பேச மட்டும் இல்லை நடிக்கவும் நல்லாவே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இயக்கி நடித்த லட்சுமி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற சீரியலில் பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேரக்டர் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. லட்சுமி ஸ்டோர் சீரியலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் அந்த சீரியல் திடீர்னு முடிஞ்சிருச்சு. இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் சில மாதங்களாக இவங்க எந்த சீரியல்லையுமே நடிக்காம தான் இருந்தாங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி பல விருது வழங்குற நிகழ்ச்சிகளையும் இவங்க தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சில வருஷங்கள் கழிச்சு நாயகி சீரியலோட சீசன் 2ல் இவங்க ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் அந்த சீரியலுமே திடீர்னு முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் மூலமாக இவங்களுக்கு பெரிய அளவில் பிரபலம் கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு மேலே இந்த சீரியல் ஒளிபரப்பாகி சில மாதங்களுக்கு முன்னாடி தான் முடிவுக்கு வந்துச்சு. இதுக்கிடையில் ராகவ் அப்படிங்கிறவங்கள இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சீரியல் முடிஞ்சதும் சோசியல் மீடியாவில் அடிக்கடி ஃபோட்டோஸ் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சீரியலையுமே இவங்க இன்னும் கமிட் ஆகவே இல்லை. இந்த நிலையில் நட்சத்திரா சமீப காலமாகவே தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸில் ரொம்பவே சப்பியாக இருக்கிறாங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே நட்சத்திரா கர்ப்பமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு நட்சத்திரா எந்தவித பதிலுமே சொல்லாமல் தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே குட் நியூஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.